பவித்ரா, புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் சிறுமி கொலை வழக்கில் போலீசார் தீவிரமாக செயல்படாது அலட்சியமாக செயல்பட்டார்கள். இதனால் அந்த சிறுமி கொலை நடந்ததாகவும் சிறுமியின் சடலத்தை மீட்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டது என்று கூறி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், சிறுமியின் உறவினர்கள், பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இதையடுத்து முத்தியால்பேட்டை போலீஸ் கவனத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அவர்கள் கூண்டோடு மாற்ற முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி சிறுமியின் உடலை அடக்கம் செய்வது குற்றவாளிகள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இன்று மாலை போலீசார் இடமாற்றம் செய்யப்படுவான்னு தெரிகிறது. இன்று மாலைக்கு அதுக்கான உத்தரவு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத இப்பொழுது இறுதி சடங்கானது நடைபெற்று அந்த சடலத்தை அடக்கம் செய்யும் பணி ஊரோட துவங்கி இருக்குது. இது பாப்பம்மா கோயில் சுடுகாட்டில் அந்த பணி தீவிரமாக நடைபெற்றுள்ளது. வீட்டிலிருந்து இறுதி சடங்கு அழைத்து கண்ணீர் மல்க பொதுமக்கள் அந்த அஞ்சலி செலுத்தி அந்த ஊர்வலமானது கிளம்பி பாப்பம்மா கோயில் சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. பவித்ரா.